அனைவருக்கும் வணக்கம். ஸோ கற்பதேசிலிருந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பிராண்ட் அம்பாஸ்டர் விளம்பர தூதர்கள் பற்றி பார்க்க போகிறீங்க. விளம்பர தூதர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா நம்ம இந்திய பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது ஏதாவது ஒரு துறையிலையோ ஏதாவது வெளிநாட்டிலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பில் விளம்பர தூதர்களாகவோ அல்லது நல்லெண்ண தூதராகவோ இருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக குரூப் 2 மற்றும் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இந்த மாதிரியான போட்டித் தேர்வில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஜிஎஸ்டி அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜிஎஸ்டிக்கான பிராண்ட் அம்பாஸ்டர் விளம்பர தூதர் யார் அப்படின்னா நடிகர் அமிதாப் பச்சன். பஞ்சாப் நேஷ்னல் வங்கி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குடைய பிராண்ட் அம்பாஸ்டர் பிஎன்டின்னு கொடுத்துருக்கேன், மன்னிக்கணும், பஞ்சாப் பிஎன்பி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குடைய பிராண்ட் அம்பாஸ்டர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி. பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் ஹுண்டே இந்தியா, ஹுண்டே அப்படிங்கிற கார் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் யார், நல்லெண்ண தூதர் யார் அப்படின்னா விளம்பர தூதர் ஷாருக் கான். பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் வைல்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, வைல்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் யாருன்னா தியா மிர்சா. சிக்கிம் அரசாங்கத்துக்கு மாநிலத்துக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் ரொம்ப முக்கியமானது நம்ம ஏஆர் ரஹ்மான். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய கேள்வி இது. பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் சிக்கிம் கவர்மெண்ட் ஏஆர் ரஹ்மான். விவோ இந்தியா, ஸோ நீங்கள் ஆட்லெல்லாம் பார்த்துருப்பீங்க, விளம்பர தூதர் பார்த்தீங்கன்னா ஆமீர் கான், விளம்பர தூதர் ஆமீர் கான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு இந்தியன் பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியன் டூரிசம். ஆஸ்திரேலிய நாட்டின் டூரிசத்துக்காக அதாவது சுற்றுலாவுக்காக விளம்பர தூதர் யார் அப்படின்னா பரிணிதி சோப்ரா, ஹிந்தி நடிகை பரிணிதி சோப்ரா. பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன், பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கு மேரிகோம், குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம். அடுத்தது பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் ரெனால்ட் இந்தியா, பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் ரெனால்ட் இந்தியா ரன்பீர் கபூர், நடிகர் தான் ரன்பீர் கபூர். பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் இன்க்ரெடிபிள் இந்தியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நரேந்திர தாமோதர் மோடி. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி அம்பாஸ்டர்ஸ் தான், ஹிந்தி சினி ஃபீல்டில் இருந்தால் வந்திருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் தமிழகத்தை சேர்ந்தவர், ஆனால் இவரும் ஹிந்தியில் நிறைய பண்ணியிருக்காரு, உலக லெவலில் ஃபேமஸ். ஸோ அதனால் அதுவும் கேட்கலாம். அதே மாதிரி தான் பிரதமரை ஒரு அம்பாஸ்டராக அதாவது நல்லெண்ண தூதராக வச்சுருக்காங்க, விளம்பர தூதராக. ஸோ எதில் அப்படின்னா இன்க்ரெடிபிள் இந்தியா, வியப்பூட்டும் இந்தியா அப்படிங்கிற வாசகத்துக்கு பார்த்தீங்கன்னா நரேந்திர தாமோதர் மோடி, பிரதமர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வச் ரயில் மிஷன், அதாவது ஸ்வச் இந்தியா மாதிரி ஸ்வச் பாரத் மாதிரி ரயில் நிலையங்கள் மற்றும் ரயிலில் பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருக்கணுங்கிறதுக்காக யாரை விளம்பர தூதராக வச்சுருக்காங்கன்னா பிந்தேஸ்வர் பதக் விளம்பர தூதராக இருக்கார், பிந்தேஸ்வர் பதக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிசெஃப்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கான சர்வதேச அமைப்பு. யூனிசெஃப்க்கு பார்த்தீங்கன்னா புதிதாக நல்லெண்ண தூதர் குட்வில் அம்பாஸ்டர்னு சொல்லுவாங்க. குட்வில் அம்பாஸ்டர் யாருன்னா லில்லி சிங், குட்வில் அம்பாஸ்டர் யாருன்னா லில்லி சிங். இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா குழந்தைகளுக்கான சர்வதேச அப்படின்னு சொல்கிறதுனால அமைப்புங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் ஸ்கில் இந்தியா, திறன் இந்தியாவின் நல்லெண்ண தூதர் விளம்பர தூதர் யாருன்னா பிரியங்கா சோப்ரா, நடிகை பிரியங்கா சோப்ரா, ஹிந்தி நடிகை தான். ஸோ அடுத்தது பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் கேம்பெயின், அதாவது சாலை பாதுகாப்பிற்காக விழிப்புணர்வு, அதற்காக பார்த்தீங்கன்னா நல்லெண்ண தூதர் யார் அப்படின்னா அக்ஷய்குமார், விளம்பர தூதர் அக்ஷய்குமார். ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் கேட்பீங்க, பிராண்ட் அம்பாஸ்டர்னா விளம்பர தூதர், அதுவே குட்வில் அம்பாஸ்டர் அப்படின்னா நல்லெண்ண தூதர். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ஒன்று தான் லில்லி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லெண்ண தூதராக இருக்கிறாங்க, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா விளம்பர தூதர் தான். ஸோ பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் அஸ்ஸாம் டூரிசம், சிக்கிமுக்கு எப்படி ஏஆர் ரஹ்மானோ அதே மாதிரி தான் அஸ்ஸாம் டூரிசத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா, அஸ்ஸாம் டூரிசத்துக்கு பிரியங்கா சோப்ரா. ஆஸ்திரேலியா டூரிசத்துக்கு பார்த்தீங்கன்னா பரிணிதி சோப்ரா. ஓகேங்களா? அந்த சோப்ராவில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? நடிகை எல்லாருமே ஹிந்தி நடிகை தான். அடுத்தது பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் மா அபியான் திட்டத்திற்கு தூதுவர் யார் அப்படின்னா மாதுரி தீக்ஷித், பழம்பெரும் நடிகை, ஹிந்தி நடிகை மாதுரி தீக்ஷித். அடுத்தது பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் ஸ்வச் சாத்தி ப்ரோக்ராமுக்கு தியா மிர்சா. அடுத்தது பிராண்ட் அம்பாஸ்டர் ஆஃப் பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ்,
அதாவது பெண் குழந்தைகளை படிக்க வைங்க, பெண் குழந்தைகளை பாதுகாக்குங்க. பச்சாவ் அப்படின்னா வந்து சேவ் பண்ணுங்கன்னு அர்த்தம், பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். படுத்தாவ் அப்படின்னா படிக்க வைங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு வந்து அதாவது பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் மாதுரி தீக்ஷித். ஏற்கனவே நம்ம வந்து மா அபியானுக்கு பார்த்தோம், இது வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவுக்கு. அடுத்தது யூனிசெஃப்க்கு ஏற்கனவே வந்து ஒரு நல்லெண்ணெய் தூதர் பார்த்தோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் அமைப்புக்கு பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்னா வந்து பிரியங்கா சோப்ரா. ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ லில்லி மற்றும் பிரியங்கா ரெண்டுமே வந்து இருக்காங்க, யூனிசெஃப்க்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் எதுக்குன்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் பாரத்னு சொல்லுவாங்க. இதுவும் சுத்தம் சம்மந்தப்பட்டது தான். ஓகேங்களா? இந்தியாவின் சுத்தம் சம்மந்தப்பட்டது தான். இதற்கு நல்லெண்ணெய் தூதர் யார் அப்படின்னா வந்து வித்யா பாலன். சரி, இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.